ஒருத்தரை டயர்டாக்கி வெறுக்க வச்சு வேணாம்டா எனக்கு வேணாம்டா அப்படின்னு போறது இருக்குல்ல, வேணாம்டா 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 அந்த நிலைமைக்கு யாரா இருக்குதாருன்னு நினைக்கிறேன். ஒத்தி வைக்கிறேன்டா 2 நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன்டா. என்ன ப்ரோ 5 நிமிஷத்துல சட்டையை மாட்டிட்டு ஆன்லைன்ல வரணும், நீங்க 2 நாள் ஒத்தி வைக்கிறேங்கிறீங்க, என்னாச்சு என்னடி தங்கம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க தமிழ் சமூகம். நாங்க நீண்ட காலமாக மரபாக பண்டை வாழ தொட்டு குதிரை சுனையில தான் நாங்க வந்து விளக்கேற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1830களுக்கு முன்னாடி அந்த குதிரை சுனையில விளக்கேற்றிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்க அப்படி ஒரு கல்லே இல்லை. அப்பதான் வந்து முதல்ல அந்த கல்லை வைக்கிறாங்க. பேட்டரி போடல. நீ பூமி பூஜை நடத்தினது உண்மை, அதுக்கு ரெக்கார்டு இருக்கு. ஒரு தீபத்தூண் வைக்கணுங்கிறதுக்காக நடத்துற, அப்ப ஏற்கனவே இருக்கிறது மயில் கல்லு தான். அதை நீ தீபத்தூணா நினைச்சிருந்தா அதுலதான் ஏத்தி இருந்திருப்ப. அப்ப அது இல்லைன்னு அங்கேயே அடிபட்டு போகுது. விளக்கு எல்லா பக்கமும் தெரியணுன்றதுக்காக அங்க ஏத்தணும்னு அன்னைக்கு கேட்டிருக்கிறான். இன்னைக்கு அதை பாரம்பரிய உரிமைன்னு கேட்கிறான். அவர் வந்து இந்த இந்து இஸ்லாமியர்களுக்கு இடையிலான பிரச்சனை அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு நபராக இருக்கிறார் அப்படின்றத இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். பேர்பட்ட நீதிமன்றம், ஆமா, இப்படி ஒரு ஜட்ஜ் இருந்திருக்கிறாரு. எங்க வந்து நின்றுகிட்டு இருக்கு. ரீஓபனிங் திஸ் கேஸ் அப்படின்ற லைனுக்கு வந்தா ஜட்ஜ்மெண்டே வந்து பலார்னு அறையுங்கிறதுனாலதான் தங்களுக்கேற்ற சாமிநாதன்கள் கிட்ட தங்களுக்கு ஏற்றார் மாதிரியான சில உருப்படிகளை இறக்கி தங்களுக்கு ஏற்றார் மாதிரியான நேரத்துல நெருக்கமான சூழல்ல தேர்தல் வரக்கூடிய நேரத்துல பிளான்ட் பண்ணி ஒரு தீர்ப்பை வாங்கி அதன் மூலமா சமூக பத்திரத்தை உருவாக்குறதுக்கு வேலை பார்த்திருக்கிறானுங்க. ஆனா சாமிநாதன் லா அண்ட் ஆர்டராவது டேஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு விளக்கேற்றுறதுக்கு அனுமதிச்சுட்டு இருக்கிறாரு. இது தமிழ்நாடு, எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். என்ன அப்படின்னா சாமிநாதன் நிலைமை ஏங்க அவருக்கு என்னங்க ஜாலியா தானங்க இருக்காரு? இல்லையே, 10 மணிக்கு வர்றேன், 11 மணிக்கு வர்றேன், காலங்காத்தால வர்றேன், 8 மணிக்கு வர்றேன், 9 மணிக்கு வர்றேன்னு இருந்தாரு. அதாவது ஒருத்தரை டயர்டாக்கி வெறுக்க வச்சு வேணாம்டா எனக்கு வேணாம்டா அப்படின்னு போறது இருக்குல்ல, வேணாம்டா 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 அந்த நிலைமைக்கு யாரா இருக்குதாருன்னு நினைக்கிறேன். ஒத்தி வைக்கிறேன்டா 2 நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன்டா. என்ன ப்ரோ 5 நிமிஷத்துல சட்டையை மாட்டிட்டு ஆன்லைன்ல வரணும், நீங்க 2 நாள் ஒத்தி வைக்கிறேங்கிறீங்க, என்னாச்சு என்னடி தங்கம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க தமிழ் சமூகம். என்ன நடக்குது அவருக்கு? அவரு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருச்சு தமிழ்நாடு அரசு. ஓகே, எல்லா ஆவணங்களோடையும் தாக்கல் பண்ணுங்க, பட்டியலிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதியே ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு. அடுத்து அந்த விசாரணை நடக்கும். இதுக்கிடையில அமைச்சர் ரகுபதி, நாம எந்த விதத்திலும் சட்டத்தை மீறவில்லை, ரூல் ஆஃப் லாவை மீறிலாம் போகல, நீதிமன்ற ஆணையை இப்போதும் நாங்கள் மதிக்கிறோம். ஆனா அது வந்து 1920, 1994, 95, 96, 2014 7 தானே அது ரிவிஷனுக்கு மேல போனாங்க அவங்க. இல்ல 97 போல 96, அதுக்கப்புறம் 2014, 2014 இன்னொரு கேஸ், அப்புறம் 2017 2 வழக்கு. இது எல்லாவற்றிலும் என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டதோ அதை அப்படியே மதித்து நாங்கள் நடக்கிறோம். அதற்கு இதுவரை யாரும் தடையாணைக்கு பெறவில்லை, அந்த தீர்ப்பு செல்லாது என்று யாரும் அறிவிக்கவில்லை. இல்ல அந்த வழக்கின் தீர்ப்பை வந்து மேல்முறையீடு போறோம்னு யாரும் செய்யல. மேல்முறையீடு போனதும் அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. புதுசா இப்ப அதை வச்சு நான் ஒன்னு பெக் பண்றேன் அப்படின்னு கூட இல்ல. இப்ப இது வந்து ஒரு மறுபடியும் செட்டில்டு மேட்டரை மறுபடியும் வந்து ப்ரொவோக் பண்ற வகையில 1920களில் தொடக்கத்துல எப்படி ஒருத்தர் புதுசா முளைச்சாரோ அதே மாதிரி இப்ப புதுசா ஒன்னும் முளைக்க வைக்கிறாங்களே. 1920 கேஸ் வந்து அந்த கேஸ் வந்து டோட்டலாவே டிஃபரெண்ட். யார் யாருக்கு லேண்ட பிரிக்கிறது, ஆமா யார் யாருக்கு எந்தெந்த இடம் சொந்தம்னு அப்ப இருந்த அரசு வந்து முழுக்கவே இது வந்து அரசுக்கு சொந்தமானது அப்படின்னு வரும் பொழுது இல்ல அப்படி எடுத்துக்க முடியாது. இதுல என்னென்ன பகுதிகள் எல்லாம் வந்து கோயிலுக்கு சொந்தமானது, என்னென்ன பகுதிகள் எல்லாம் வந்து தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்றத தர்காவும் அதான் தர்கா சொன்னதையும் ஏற்றுக்கிட்டு கோயில் சொன்னதையும் ஏற்றுக்கிட்டு அதன் அடிப்படையில் இது இன்னாருக்கு சொந்தமானதே தவிர இதில் அரசு வந்து தேவையில்லாமல் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற தீர்ப்பு வந்து 1920 கொடுக்கப்பட்டது. சாமிநாதன் சாருடைய மூதாதையர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. சாமிநாதன் சாருடைய மூதாதையராலேயே கொடுக்கப்பட்டது. ஆமாம், அவங்களே, அதாவது மதுரை சப்கோர்ட்ல தான் முதல்ல தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு கொடுத்தவர் என்னமோ ஐயங்காரோ அவர் தான் தீர்ப்பு கொடுக்குறாரு. அவர் கொடுத்த தீர்ப்பை ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஆர்எஸ்எஸ் காரங்களா அப்ப வந்து ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்படல, உருவாக்கிட்டுல நீங்க தீர்ப்பு கொடுத்துருக்கணும். உருவாக்குனது அப்புறம் எப்படி மூதாதையர்களா நாங்க ஏத்துக்கிறோம்? 1923 மறுபடியும் ஹைகோர்ட்ல அப்பீல் போறாங்க. ஹைகோர்ட் வந்து அரசுக்கு சொந்தம்னு தீர்ப்பு கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து பிரிவி கவுன்சிலுக்கு போறாங்க.
ப்ரிவி கவுன்சிலில் தான் வந்து 1931 ஏஆர் ப்ரிவி கவுன்சில் 212 தேவஸ்தானம்ஸ் மதுரா வெர்சஸ் அலிகான் அப்படின்ற அந்த தீர்ப்பில் வந்து மறுபடியும் வந்து மதுரை சப்போர்ட் கொடுத்த தீர்ப்பு 1920 மதுரை OS நம்பர் 4 அப்படின்றதுல 5/8/1923 கொடுத்த தீர்ப்பே செல்லும் அப்படின்னு மறுபடியும் ப்ரிவி கவுன்சில் சொல்லிடுது. ப்ரிவி கவுன்சில் வெள்ளக்காரன் சொன்னது அதை நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சிலர் கேட்கலாம். ஆனால் அதே மறுபடியும் வந்து 1994 கார்த்திகை தீபம் தொடர்பாக ஏற்றப்பட்ட வழக்கில் ரிட் பெட்டிஷன் 18884 ஆஃப் 1994 ஜஸ்டிஸ் கனகராஜ் 21/11/1996 கொடுத்த தீர்ப்பில் 1920 ஜட்ஜ்மெண்ட், ஆமாம் 23 கொடுக்கப்பட்ட 1920 வழக்குக்கான ஜட்ஜ்மெண்ட்டை அப்படியே கோட் பண்ணி அதுதான் செல்லும், அந்த வழக்கு தான் ரொம்ப முக்கியமானது, அதன் அடிப்படையில் தான் நம்ம ஃபேக்ட்ஸ் ஆராய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் தான் கொடுக்குறாரு. 96 வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. இதுக்கு அப்புறம் வந்து இது 2014 சரி 2017 சரி அந்த ப்ரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டை தான் கோட் பண்ணுறாங்க, அதுதான் பேஸாக கோட் பண்ணுறாங்க. ஆக இந்திய நீதிமன்றங்களால் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நெடுங்காலமாக என்ன வழக்கம் இருக்கிறது அப்படின்னு. இப்போ இதில் தான் வந்து நேற்று ஊடகவாதங்களில் முந்தானேற்று ஊடகவாதங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நீண்ட காலமாக மரபாக பண்டைய கால தொட்டு குதிரை சுனையில தான் நாங்கள் வந்து விளக்கேற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1830களுக்கு முன்னாடி அந்த குதிரை சுனையில விளக்கேற்றிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அங்கே அப்படி ஒரு கல்லே இல்லை. அப்போ இடத்துக்கு பேர் குதிரை சோனே இருந்திருக்கு. ஆமாம், அப்போதான் வந்து முதல்ல அந்த கல்லை வைக்கிறாங்க. பேட்டரி போடல. இப்போ இன்னைக்கு நம்ம தோழர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய பலரும் வந்து கீழக்குயில் குடியா இருக்கட்டும் அல்லது பல்வேறு மலைகள், மதுரையிலே கிட்டத்தட்ட 8 குன்றுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல கிட்டத்தட்ட 3-4 குன்றுகள்ல வந்து இதே மாதிரியான கல் அமைப்புகள் வந்து நிறுவப்பட்டிருக்கிறது. காலையில நீங்க கூட Facebookல ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. ஆமாம், லண்டன்ல கூட இதே போல ஒரு கல். இந்திரகுமார் லண்டன் போயிருந்தப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு தீபத்தூணை எடுத்துட்டு வந்து மக்களுக்கு காட்சிப்படுத்தி, பாஸ்போர்ட் வச்சிருந்தா இவங்க அராஜகம் தாங்காம வெளிநாட்டுக்கு போயிடணும்னு பயந்து பாஸ்போர்ட் கூட எடுக்காம வந்துகிட்டு இருக்கியா? அகிலன்ட்ட சொன்னா 3D மேப்லயே போய் லண்டன்ல எந்த இடத்துல அந்த தூண் இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வந்துருவாரு. அந்த தூண்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு திராவிட கட்டிட கலையோட ஒரு பாரத கட்டிட கலையோட அந்த கல் வந்து செதுக்கப்பட்டிருக்கிறது. தீபத்தூண் எங்க இருக்கு? லண்டன்ல இருக்குது. 27 மைல்கள் லண்டனில் இருந்து தள்ளி அமைக்கப்பட்டிருக்கும் அந்த தூண். பக்கத்துல தர்கா இருந்தா இந்து முன்னணி அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, ராட் அடிச்சிருவாங்க. ஏற்கனவே இவங்க போய் லண்டன்ல கலவரம் பண்ண குரூப் தானே. கலவரம் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஏதாவது புளியோதரையை போட்டிருப்பாங்க, செரிக்கணுமேன்றதுக்காக சத்தமா ஏன் போட்டிருப்பாங்க. இப்ப இந்த 96 ஜட்ஜ்மெண்ட்டை தான் வந்து மீண்டும் 2014 சரி 2017 சரி 96 ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டே இருக்கிறாங்க. நேற்று கூட நம்ம தோழர் ஃபெலிக்ஸ் அவர்களுடைய சேனல்ல நம்ம ஒன்று பேசியிருந்தோம் சவுத் பீட்ல. முதல்ல வாழ்த்துக்கள் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுக்கு. சவுத் பீட் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்கள். அதில் நம்ம ஃபெலிக்ஸ் அண்ணன், பாலாஜி, நீங்கள், நான், நம்ம 4 பேரும் உட்காந்து அங்கே அதில் அந்த சேனலில் ஒரு உட்காந்து பேசியிருந்தோம். அதிலேயே குறிப்பிட்டிருந்தோம் இந்த தியாகராஜன் ஒருத்தர் ஹிந்து பக்த கான சபைன்ற பேரில் ஒரு கேஸ் போட்டிருக்கிறாருன்னு. இப்போ நேற்று வந்து முழுசாக படிக்கிறதுக்கான நேரம் எனக்கு வாய்க்கலை. நேற்று இரவு உட்காந்து இந்த 96 ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன தான் இருக்குன்னு முழுசாக படிச்சிருவோம் அப்படின்னு உட்காந்தேன். ரொம்ப சின்ன ஜட்ஜ்மெண்ட் தான், ஒரு 15-20 பக்கத்துக்கு உட்பட்ட இதுதான். நம்ம ராம ரவிக்குமாரே 21 பக்கம் தான். ராம ரவிக்குமார் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தொகுத்து கொடுத்துருக்கிறாரு. என்ன இங்கிலீஷ்ல இருக்கு, அதை எப்படி படிச்சு தொகுத்தாருன்னு அது படிக்கல, அதனாலதான் இதை கோட் பண்ணிருக்கிறாங்க. அதான் பிரச்சனையே. படிச்சா மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இதை படிச்சாச்சு மாட்டிக்கிட்டாங்க. இப்ப அதுல என்ன போட்டிருக்குது அப்படின்னா, இந்த தியாகராஜன் அப்படின்றவரு, நான் என்ன நினைச்சேன், இந்த தியாகராஜன் தான் விளக்கத்தை கேட்கிறாரு போலன்னு நினைச்சேன். ஏன்னா அவர் வந்து ஹிந்து பக்த கான சபை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாப்புல. அதனுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் இப்ப இருக்கிறாரான்னு தெரியல, அவரை போய் ட்ரேஸ் பண்ணணும். அதுலயே வந்து யாருக்கு எதிராக வழக்கு அப்படின்னா, யூனியன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, செல்வி ஜெயலலிதா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், போலீஸ் கமிஷனர் HRNCE, ஹிந்து முன்னணி. ஹிந்து முன்னணி எதுக்கு ரெஸ்பாண்டண்டா சேர்க்கிறாங்க? சரி, ஹிந்து முன்னணியை துணை கிளைக்கிறாரு போல. இல்லையா, அப்பனா இம்ப்ளீட் பண்ணி தானே வரணும். ரெஸ்பாண்டண்டா எப்படி ஹிந்து முன்னணி ஆட் பண்ண முடியும்? கோயிலுக்கும் இந்து முன்னணிக்கு என்ன சம்பந்தம்? எப்படி ஹிந்து முன்னணியை ரெஸ்பாண்டண்டா ஆட் பண்ணாங்கன்னு ஒரு டவுட் முதல்ல. அப்புறம் தான் அந்த ரிட் பெட்டிஷன்ல ஆர்டர்ல வந்து ஜட்ஜு வந்து எழுதுறாரு. இந்த ரிட் பெட்டிஷன் அப்படின்றது எதுக்காக கோரப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபார் த இஷ்யூ ஆஃப் அ ரிட் ஆஃப் மேண்டமஸ் டு ஃபார்பியர் த ரெஸ்பாண்டன்ஸ் 1 to 6
from permitting the seventh respondent or its volunteers from lighting the Karthi Deepam or putting up any construction in any form on the top of the Tirupparangundram Hill, Madurai. அதாவது முதல் 6 பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஜெயலலிதா, கலெக்டர், போலீஸ் கமிஷனர், HRMC கமிஷனர். 7வதா இருக்கிற நபர் தான் இந்த இந்து முன்னணிக்காரரு. இந்த 7வதா இருக்கக்கூடிய நபர் அந்த பர்டிகுலர் இடத்துல போய் விளக்கேத்துறேன்னு சொன்னது குறித்தான விளக்கேற்றுவதற்கோ வேற எந்த கட்டுமானத்தை மேற்கொள்வதற்கோ தடை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக. அடப்பாவி, என்னடா 1 to 6ன்னு இவங்க எல்லாரையும் மென்ஷன் பண்ணி இந்த 7வது ஆள் இவரு, இந்த 7வது ஆளுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்றாரு. ஆமா, இதுல உங்களுக்கு சந்தேகம் வரலாம். கலெக்டர் ஆஃப் மதுரை கரெக்ட், போலீஸ் கமிஷனர் கரெக்ட், HRMC கமிஷனர் கரெக்ட், ஆமா, செல்வி ஜெயலலிதாவை எதுக்கு இதுல ரெஸ்பாண்டண்டா போட்டாரு அப்படின்றது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்ப இருந்தவங்க சிஎம் ஜெயலலிதா மேடம், சிஎம் எல்லாம் ரெஸ்பாண்டண்டா போட மாட்டாங்க. வேற ஏதோ பேட் ஸ்மெல் ஹெவியா வருது. இந்த ஹிந்து முன்னணி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்றத இந்த இதுலயே கோட் பண்றாரு. யாரு கேஸ் போட்டவர்? தியாகராஜன். ஹிந்து பக்த கான சபை. ஆமா, ஏதோ இது வந்து இன்னிசை விழா நடத்தக்கூடிய குரூப் கிடையாது. ஆமா, இந்து முன்னணி மேல காண்டாகி தனியா வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. ஆமா, அந்த அமைப்பு இந்து முன்னணி பண்ணக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து கேஸே போட்டிருக்கு. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, on 8/11/1994 நவம்பர் 8 1994 there was an attempt by volunteers of the 7th respondent, அதாவது இந்து முன்னணி, to perform பூமி பூஜா for the construction of a platform to light the தீபம். மலை மேல வந்து தீபம் ஏற்றுவதற்காக பூமி பூஜை போடுறாங்க. புதுசா ஒரு தூபம் கட்டுவதற்காக பூமி பூஜை போடுகிறார்கள். இதை குறிச்சு வச்சுக்கோங்க. புதிய தூண் நிறுவுவதற்காக பூமி பூஜை போடுகிறார்கள். என்னங்கடா அப்பட்டமா இவன் யார் கேஸ் போட்டவரு? 12 காலம் அதுக்குள்ள போகாதீங்க, அதுக்குள்ள இப்ப வருவோம். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. என்ன நோட் பண்ணீங்க? ஒரு தூண் கட்டுறதுக்காக, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக பூமி பூஜை போட்டுருக்காங்க. இது உண்மையா பொய்யா? இவர் வேற பொய் கூட சொல்லலாம்ல தியாகராஜன்றவரு. போலீஸ் ஹவ் ரிஜிஸ்டர்ட் a case in this connection. இதன் அடிப்படையில் போலீஸும் வழக்கு பதிவு பண்ணி இருக்குது. இப்போ இவர் அடுத்து வந்து என்ன சொல்றாருன்னா, தென் there is a reference to the third respondent acting in connivance with the 7th respondent in encouraging the lighting of the deepam in a different place close to Dargah. அந்த தேர்ட் ரெஸ்பாண்ட் எவனோ ஃப்ராட் பை. யார் அவன்? என்ன பண்ண பார்த்துட்டு இருக்கான்? அப்படிலாம் சொல்லாதீங்க. 7வது ரெஸ்பாண்டன்ட் யாரு? 7வது ரெஸ்பாண்டன்ட் ஒரு கிரிமினல், இந்து முன்னணி. அவங்களோட இந்த 3வது ரெஸ்பாண்டன்ட் ஆக்டிங் இன் கன்னிவன்ஸ். கன்னிவன்ஸ் அப்படின்னா ஒரு சட்டவிரோதமான செயலை செய்வதற்கான கூட்டணின்னு அர்த்தம். அவன் யாரு? ஃப்ராட் தானங்க. யாருங்க அந்த பையன்? மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் தேர்ட் ரெஸ்பாண்டன்ட். ஐயோ மேடம், நீங்களா மேடம்? இரும்பு பெண்மணி, நீங்க இப்படி பண்ண மாட்டீங்களே மேடம், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா? அவங்க சொல்றாரு. யாரு சொல்றா? தியாகராஜன் இந்து பக்த கான சபை சொல்றாரு. சரி, இந்த தியாகராஜன் இந்து பக்த கான சபை யாரு? இவர் ஒருவேளை ஜெயலலிதா மேல பொய் சொல்லலாம் இல்லையா? அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். பொய் என்ன, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசலாம், எதிர்த்த வீட்டுக்காரன்ட்ட பேசலாம், கோர்ட்ல போயா சொல்ல போறாங்க? அது கேஸ போட்டு இப்ப இதை மட்டும் தான் சொல்றாரா? இவர் வந்து ஜெயலலிதாவுக்கும் இந்து முன்னணிக்கும் ஒரு கள்ளக்கூட்டு இருக்கிறது, இந்த சட்டவிரோத செயலை செய்வதற்காக, தர்கா பக்கத்தில் தீபம் ஏற்றுவதற்காக அப்படின்றத சொல்றது மட்டும் இல்லாம அவர் இன்னும் கூடுதலாக என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னா, நம்பர் 1, volunteers of the 7th respondent were giving out that they will demolish the Sikandar Dargah. அவர்கள் சிக்கந்தர் தர்காவை உடைக்க நொறுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேசி இருக்கிறார்கள். Reference is also made to the pamphlets printed by the 7th respondent and its volunteers. இந்து முன்னணிக்காரரு பிட் நோட்டீஸ் அடிச்சு விநியோகம் பண்ணியிருக்கிறாரு. அந்த விநியோகம் பண்ண பிட் நோட்டீஸ உங்க கண்ணு முன்னாடி கொடுக்குறேன் சப்மிட் பண்றாரு. சப்மிட் பண்ணிருக்காரு. இப்ப நடக்கிற இந்த கேஸ்லயும் எச் ராஜா பேசின வீடியோவை நீங்க போட்டு பாருங்க. நீங்க வேணும்னா இந்த தர்காவை இடம்பெயர்த்துருங்கன்னுங்கிறேன், அங்க இருந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கங்கிறேன், அது எதுக்கு அங்க இருக்கணும்னு கேட்கிறேன். இப்போ ஒருத்தர் போடுறாரு, அர்ஜுன் சம்பத், இந்த கட்டிடக்கலை வந்து தர்காவுக்கான முஸ்லிம்களுக்கு உண்டான கலையா இல்ல, இந்து தூண் மாதிரி இருக்கு, அப்ப இதை ஆய்வுக்குட்படுத்துங்க அப்படின்னு போடுறாரு. அப்ப இது எல்லாமே அந்த பிட் நோட்டீஸ்ல 1994 இவங்க போட்டது. ரைட். இதுல இப்ப இன்னைக்கு என்ன கோர்றாங்க, நாங்க பாரம்பரியமாவே அங்கதான் விளக்கு ஏத்துறோம், திரும்ப அங்க ஏத்த போறோம் தானே கேக்குறாங்க. அப்பனா 1996 7வது ரெஸ்பாண்டண்டா இருந்த ஹிந்து முன்னணி என்ன சொல்லியிருக்கணும்?
நாங்க பாரம்பரியமா அங்க விளக்கேத்துறோம், திரும்ப ஏத்த போறோம். அதே பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருக்க 15 மீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த தீப தூண்ல நாங்க ஏத்தணும், நாங்க அங்கதான் ஏத்திட்டு இருந்தோம், குடுங்கோ அப்படின்னு கேட்டு இருக்கோம். ஆனா அப்படி சொல்லல. நீ மாறா என்ன பண்றன்னா, எனக்கு விளக்கேத்துறதுக்கு தூண் கட்டுறதுக்கு இடம் கொடுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, the intention was that the தீபம் should be seen all around. விளக்கு எல்லா பக்கமும் தெரியணும்ன்றதுக்காக அங்க ஏத்தணும்னு அன்னைக்கு கேட்டிருக்கிறான். இன்னைக்கு அத பாரம்பரிய உரிமைன்னு கேக்குறான். எல்லா பக்கமும் தெரியணும்னா எதுல இருந்து எல்லா பக்கமும் தெரியும்? அந்த சிக்கந்தர் தர்கா கிட்ட ஏத்தணும்னா எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா சுத்தி ஏத்த போறாரா? ஒரு இடத்துல ஏத்த போறது இல்ல. அதுனா மலையை கொளுத்தி விட்டுற. அப்ப நீ சொன்னது பொய். நீ பூமி பூஜை நடத்தினது உண்மை, அதுக்கு ரெக்கார்டு இருக்கு. பூமி பூஜை எதுக்கு நடத்துற? அங்க ஒரு தீபத்தூண் வைக்கணுங்கிறதுக்காக நடத்துற. அப்ப ஏற்கனவே இருக்கிறது மயில்கல்லு தான், அதை நீ தீபத்தூணா நினைச்சிருந்தா அதுலதான் ஏத்தி இருந்திருப்ப. அப்ப அது இல்லைன்னு அங்கேயே அடிபட்டு போகுது. இப்ப இதுல ஜெயலலிதாவுடைய கன்னிவென்ஸ், ஜெயலலிதாவுடைய ஜெயலலிதாவை பத்தி ஒரு போய் சொல்லி இருக்கலாமே. அதுல என்ன இவர் சொல்றாரு அப்படின்னா, a meeting was held comprising officials, police authorities, representatives from Dargah. It was agreed that a platform could be constructed at a place called குதிரை சுனை. அதாவது ஒரு மீட்டிங் நடத்தி இருக்கிறானுங்க. மீட்டிங் நடத்தி குதிரை சுனையில ஒரு மேடை அமைக்கலாம். எதற்கு? புதுசா விளக்கேத்துறதுக்கு. அது விளக்கு தூணா இருந்திருந்தா அன்னைக்கு நீ புதுசா ஏன் தூண் அமைக்கணும்னு கேட்ட முதல்ல. அது இருக்கிற தூணு அது இல்லைன்னு டிக்ளேர் ஆகுது. ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த மீட்டிங் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. அந்த மீட்டிங்ல இவங்க என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அந்த குதிரை சுனையில ஏத்துறதுக்கு முஸ்லிம் தரப்பினரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு எழுதி இருக்கிறானுங்க. அதைத்தான் இந்த தியாகராஜன் என்ன சொல்றாரு, அந்த முஸ்லிம் தரப்பை சேர்ந்தவர் தாவூது கான் அப்படின்றவர் தான் மேனேஜிங் ட்ரஸ்டி. அவர் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றானுங்க. அது பொய். காரணம் என்னன்னா, இவங்க 7 பேர் சேர்ந்து உட்கார்ந்து 8வது ரெஸ்பாண்டன்ட் ஆகிய தாவூத் கான மிரட்டி அழுத்தம் கொடுத்து ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி ஒத்துக்கிட வச்சிருக்கிறானுங்க. அதை தேவஸ்தானத்தின் மீது திணிப்பது சட்டப்படி செல்லாதுன்னு தான் கேஸே. இவ்வளவு விஷயம் சொல்றியே, யாருன்னு நீ? அந்த இவ்வளவு மேட்டர பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி ஒருத்தர் சொல்றாருல்ல, அவர் யாரு? அவர் யாருன்னா இந்து முன்னணியே அதற்கான பதிலை சொல்லுகிறார்கள். அதாவது விரோதியா, இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவரா? இந்த மனுதாரராகிய தியாகராஜன் என்பவருடைய ரிட் பெட்டிஷனின் மீது இந்த கோர்ட் எந்த விதமான தீர்வையும் வழங்கக்கூடாது. காரணம், அவர் எங்கள் அமைப்பிலிருந்து ஒழுங்கினம் காரணமாக வெளியேற்றப்பட்டவர். அதனால் அவர் சொல்லுவதை நீங்கள் நம்ப வேண்டாம். அவர் உள்நோக்கத்தோடு இதை பதிவு செய்கிறார். மாட்டினடா பம்பரகட்ட மண்டையா, சகல உள்ளே கல்லறிஞ்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு நாட்களா இவனுங்க ஸ்கெட்ச் போடு போதெல்லாம் கூடவே இருந்த ஆளு இவங்க பண்ற இந்த அட்டூழியம் பொறுக்க முடியாம வெளியில போட்ட கேஸ் தான் 94 கேஸ். அத போட்டவர் இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர் இல்ல, கிறிஸ்தவ அமைப்பை சார்ந்தவர் இல்ல, சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் இல்ல. இந்த மகா அட்டூழியங்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்துக்கு உள்ள இருந்த ஒருத்தன் ரிபலா மாதிரி வெளியில வர்றான். இவர் இப்படி பண்றாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒழுங்கின நடவடிக்கைன்னு எடுத்தாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அப்படித்தானே பண்ணுவாங்க கடைசி நேரத்துல. இப்படி நம்மள மீறி இன்னொன்னு அப்படி பண்ணா ஒண்ணு. சத்யபிரபு வெளியே வந்தாருல, சத்யபிரபு விடுங்க, சத்யபால் மாலிக், ஒட்டுமொத்த இந்தியாலையும் பல இடங்கள்ல குண்டு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரிய பொறுப்பான ராணுவ வீரர்களே எங்க RSS முகாமில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் பண்ண வச்சு அரசு மூலமாவே செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க அப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சும்மா சொல்லல. கோர்ட்ல போய் அபிடவிட்ல தாக்கல் பண்ணாரு. அவர் யாரு? RSS பிஜேபியின் கூடாரத்தில் இருந்தவர். வெளியில ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. வீடியோ டாக்குமெண்ட் இன்னமும் இருக்கு. அவர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணது அப்படியே இருக்கு. அதே வேலையத்தான் 94 இவரும் செஞ்சிருக்காரு. ஜட்ஜ்மெண்ட் பக்க நம்பர் 14 பாயிண்ட் நம்பர் 8. தியாகராஜன் is said to be disgruntled former member of the 7th respondent இந்து முன்னணி and that he was thrown out of indiscipline. வெளியில சும்மா இல்ல, தனியா என் தலைவர் சங்க ஆரம்பிச்சிருக்கிறான். எப்ப 94 ஆரம்பிச்சு 94 கேஸும் போட்டா. அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இதையும் சொல்றாங்க நீதிபதிட்ட. பாருங்க, திடீர்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு திடீர்னு கேஸ் போடுறாரு. அதுக்கு ஜட்ஜ் என்ன சொல்றாரு, எனக்கு நல்லா தெரியும், வழக்கு போட்டார், இந்து முன்னணி உறுப்பினராக இருந்தார். ஆமா இருந்தார். அவர் கட்சியிலிருந்து கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் வெளியேற்றப்பட்டார். ஆமா வெளியேற்றப்பட்டார். திடீரென்று ஒரு அமைப்பை தொடங்கி இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறார். ஆமா தொடர்ந்து இருக்கிறார். ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தகவல் உண்மையா பொய்யா என்பதைத்தான் நான் பார்க்க முடியும். அப்புறம் யாரா இவ்வளவு கேள்வி கேட்டேன்? ஓகே சொல்ற மாதிரியே கேள்வி.
அப்படித்தான்டா கேட்பேன். எனக்கு தேவை விளக்கம், நீ விளக்கத்தை கொடுறா, விளக்கமாறு அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்கிறாரு. ஐயா நான் இப்ப என்னங்கயா பண்றது? அப்புறம் என்ன பண்ணிட்டாரு அவரு, இவங்க எல்லாரும் மீட்டிங் அட்டன் பண்ணது, இந்த மீட்டிங்க்கு ஒத்துழைப்பை செய்வதற்கு அரசு தரப்புல இருந்து யார் யாரெல்லாம் இருந்தது அப்படிங்கிற பல விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த ரெஸ்பாண்ட் நம்பர் இவங்க இந்த நபர் இந்த 7ஆம் நம்பரோடு சேர்ந்துகிட்டு சில டீல்களை பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவரே வாக்குமூலமா கொடுத்ததன் அடிப்படையில் அந்த கேஸ் வந்திருக்கு. ஆமா, அதுல 94ல 19 பேர் இந்து முன்னணி நிர்வாகிகள் வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து போலீசினுடைய தடையானையும் மீறி கோயிலுக்கு மேல் சென்று இவர்கள் தீபமேற்ற முயற்சி செய்தார்கள். அங்க ஒரு போர்டு வைக்க முயற்சி செய்தார்கள் அப்படின்றதையும் காவல்துறை தன்னுடைய ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் திருப்பரங்குன்றம் போலீஸ் ஸ்டேஷன் 28/8/1995 பதிவு பண்ணிருக்கு. புரியுது. இப்ப ஜெயலலிதா அப்ப பீரியட்ல ஆட்சியில் இருந்தாங்கன்னா இவங்க இவ்வளவு பிரச்சனையாக்க விடாம அங்க போய் ஒரு போர்டு வைக்கிறதுக்கும் அங்க போய் ஒரு பூஜையை போடுறதுக்கும் அங்க ஒரு தூணை வைக்கிறதுக்கும் அலோவ் பண்ணி இருந்திருக்கலாமே. ஆமா, ஆரம்பத்தில் அதற்கான சதிகள் இருந்திருக்கிறது போல தெரிகிறது. அதனாலதான் தியாகராஜன் கன்னிவென்ஸ் அப்படின்றத குறிப்பிடுறாரு. மீட்டிங் எல்லாம் போய் நடத்துற அளவுக்கு ஃப்ரீடம் அங்க நடந்திருக்கு. ஆமா, ஆனால் அதற்கான சமூக சூழல் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத கலவரமா மாறும்போது அதை என்ன செய்யறதுன்னு தெரியாம காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. அதுதான் இப்ப கோர்ட்ல முகாந்திரமா நிக்குது. இப்ப அன்னைக்கே கலவரம் செய்ய போனா எது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருந்த ஜெயலலிதாவே, இவர் வாதப்படி தியாகராஜன் வாதப்படி கள்ள கூட்டாளியாகிய ஜெயலலிதாவே இதையெல்லாம் செய்தார் என்னும் போது அது என்ன பண்றாங்க, தடை பண்றாங்க, போகானான்னு சொல்றாங்க, நீ போகாதன்றாங்க. முதல்ல பூமி பூஜை நடத்துறதுக்கு உள்ள போயிடுறாங்க. அங்க வரைக்கும் கள்ள கூட்டு இருக்குது. ஆனா அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள்ல ஏதோ ஒண்ணு ஜெயலலிதாவுக்கும் இவங்களுக்கும் ஈகோ ப்ராப்ளம் ஆயிருச்சா என்ன ஆயிருச்சுன்றது அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. பட் ப்ராசஸ மென்மையா ப்ரொசீட் பண்ணி ஆமா அப்படியே உள்ள போகலாம் அப்படின்னு வேற ஒரு ரூட் அம்மையார் ட்ரை பண்ணிருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதன் அடிப்படையில தான் நீதிமன்றத்துக்கு போறதுல இருந்து அதன் அடிப்படையில தான் கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீஸ் பண்ணி அங்க போய் பூமி பூஜை நடத்துறது, அங்க பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் திமுக மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கும்போது செய்ய முடியலையே. ஆமா, இப்ப ராமரவிக்குமார் கியப்பியன்னு ஒரு 4 பேரை கூட்டியாந்துக்கிட்டு தானே பேச முடியுது. ராமரவிக்குமார் கோயில் வாசல் ஏதோ சாபமோ சபதமோ போட்டு என்ன சொன்னாரு, தேங்காய் உடைச்சாரு, மனதை இதே பெரிய ஆர்டரை வாங்கி யாரு எந்த சாமியை நோக்கி வணங்கினாரு? முருகன் நோக்கி. முருகா உனக்கு விலை கேட்ட முடியாதா அப்படின்னு 1994 அபிடவிட்ல 96 அந்த ஜட்ஜ்மெண்ட்ல, அதாவது 18/11/96 அன்னைக்கு பதிவு பண்ண அபிடவிட் இந்து முன்னணி சார்பாக கே கண்ணன் என்ற கவுன்சில் ஆஜராகிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? The practice of lighting Kartigai Deepam during the Tamil month Kartigai is a form of worship of Lord Shiva in one of the 5 elements of the nature, that is Agni. Therefore, it is contended that it has nothing to do with the worship of Lord Subramania Swami, and there is no need or necessary to confine the lighting of Kartigai Deepam to the temple. ஆனா பாவிகளா, situated at the foot of the hill. அதாவது நாங்க கார்த்திகை தீபம் ஏத்துறது சிவபெருமானுக்காக, அதுதான் அக்கினின்ற பேரின் அடிப்படையில் ஏத்துறோம். ஐம்பூதங்களின் அடிப்படையில் சிவனுக்கான ஒண்ணு. அப்படி அதுக்கும் சுப்பிரமணிய சுவாமி, அதாவது அந்த சுப்பிரமணிய சுவாமி இல்ல, கடவுள் இறைவன் சுப்பிரமணிய சுவாமிக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அதன் காரணமாக மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயிலிடம் நாங்கள் எந்த அனுமதியும் பெற வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மாதிரி இருக்கே. இது எதனால அப்படின்னா, கோவில் ஆரம்பத்திலிருந்தே கோவில் தேவஸ்தானம் தொன்று தொட்டு வழக்காக பதிவு செய்யப்பட்ட காலகட்டத்தில் இருந்து மோட்ச தீபமோ மகா தீபமோ கார்த்திகை தீபமோ உச்சி பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் ஏற்றுவதுதான் எங்கள் மரபு. அதை நாங்கள் தான் ஏற்றுவோம். தனிநபர்கள் ஏற்றுவதற்கு நாங்கள் அனுமதிப்பதில்லை, தனியார் அமைப்புகள் ஏற்றுவதற்கு நாங்கள் அனுமதிப்பதில்லை. உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றுவதுதான் எங்கள் மரபு என்பதை தொன்று தொட்டு கோவில் நிர்வாகம், இன்னைக்கு இருக்கிற ராஜா பற்று இல்ல, அவங்களுடைய தாத்தா பற்று காலத்துல இருந்தே இதை தான் வலியுறுத்தி இருக்கிறாங்க. உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்துறதான் எங்க வழக்கம்ன்றத தொடர்ந்து சொல்லி இருக்காங்க. அதனால இன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபு போய் கன்வின்ஸ் பண்ணி பண்ண வைக்கல. இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை சேர்ந்துக்கிட்டு கையெழுத்து போடுறதுன்னா அம்மையார் ஜெயலலிதாவினுடைய பற்றே இப்படிதான் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, ஜெயலலிதாவுடைய பற்றே அது என்ன கான்ட்ரோவர்சியோ பட்டை நாமம் கான்ட்ரோவர்சியோ நமக்கு தெரியல. இப்ப இந்த இதுலதான் ஜட்ஜு அதுக்கப்புறம் அப்சர்வேஷன்ஸை மேக் அவுட் பண்றாரு. அப்படி சொல்லும் போது ஜட்ஜு ரொம்ப திரும்ப சொல்றாரு அப்படின்னா, this very case before the subcourt மதுரை in OS நம்பர் 4 of 1920 1920 அந்த சப்கோர்ட் கொடுத்த தீர்ப்பை தான் திரும்ப வாசிக்கிறாரு. on 2 instances on their having unsuccessfully resisted attempts on the part of the Hindus to put up the light at the summit of the
hillock on which the mosque stands. ஒன்று 1862, 2 1912, 2 முறை வந்து இதே போல விளக்கேற்றுவதற்கான முயற்சியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். மெஜிஸ்ட்ரேட், அதாவது அன்றைய சப்ஜெக்ட் மெஜிஸ்ட்ரேட் interdicted the lighting because it was not customary to put up light there and probably because a breach of the peace was apprehended. The objection related to the summit of the hillock as to with which I uphold the title of the Haqdars. அதாவது என்ன சொல்றாருன்னா, மெஜிஸ்ட்ரேட் ஒவ்வொரு முறையும், அதாவது 1862ல எப்ப அங்க தூணு சர்வே பண்ணி அங்க தூணை வைக்கிறாங்கல்ல, வச்ச உடனே விளக்கேத்துறதுக்கு ஓடுறான் 1862ல. அடுத்து 1912ல 2 தடவையுமே மதுரையில் இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட், அப்ப திருமங்கலத்துல இருந்துச்சா மதுரையில் இருந்துச்சோ தெரியல, அந்த மெஜிஸ்ட்ரேட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மலை உச்சியில் நீங்கள் கோருகின்ற இடத்தில் விளக்கேற்றுவது என்பது சம்பிரதாயம் அல்ல, அதனால் அங்கு விளக்கேற்ற அனுமதிக்க முடியாது. ஏன்னா கல்லு வைக்க போனப்ப கண்டுபிடிச்சிருப்பான்டா, என்னடா மனித கால் தடமே படலன்னு. நீ என்னமோ வழக்கம் போல வந்து இங்க வந்து விளக்கேத்துறதா நினைச்சுக்கிட்டு இருக்கியே, ஏறுறதுக்கே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல போய் கல்ல வச்சிருக்கிறேன், நீ பகுமானமா ஏறி வந்து அந்த கல்லுல தான் விளக்கேற்றுவேன்னு வருவியா, தள்ளி நின்றா என்ன அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார், நான் சொல்லல. ஆமா, இது போக ஜட்ஜ் வந்து இன்னும் 2 விஷயங்களை மார்க் பண்றாரு. It cannot be disputed that the sentiments of the Hindus and the Muslims have been sufficiently kindled by the importance given to this Kartigai Deepam festival at Tirupparankunram temple in the newspapers and magazines. செய்தித்தாள்களிலும் இதழ்களிலும் திருப்பரங்குன்றம் கோயில் கார்த்திகை தீப விழா என்று இவர்கள் உருவாக்கிய இந்த சர்ச்சையால் இந்து மற்றும் இஸ்லாமியர்களுக்கு இடையே அவர்கள் 2 தரப்பினுடைய சென்டிமெண்ட்ஸும் நம்பிக்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. But one cannot forget the fact that Hindu-Muslim dispute is a historical one and it is a perennial dispute which only the history can solve. இது நிரந்தரமாக இந்து இஸ்லாமியர்களுக்கிடையே ஒரு பகை நீடித்துக் கொண்டே இருக்கிறது, அதை எங்களை போன்ற தனிநபர்கள் தீர்த்து வைக்க முடியாது, வரலாறு தான். அதாவது அவர் வந்து இந்த இந்து இஸ்லாமியர்களுக்கு இடையிலான பிரச்சனை அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட நபராக இருக்கிறார் அப்படின்றத இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். பேர்பட்ட நீதிமன்றம், ஆமா, இப்படி ஒரு ஜட்ஜ் இருந்திருக்கிறாரு, எங்க வந்து நின்றுகிட்டு இருக்குன்னு. ஆமா, கடைசி அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, they may have, அதாவது 7வது ரெஸ்பாண்டன்ட், may have good reasons for the change in the policy. இங்கதான் ஏத்துவதுன்ற கொள்கையில மாற்றம் வேணும்னு கூட அவங்க நினைக்கலாம். பட் கோர்ட்ஸ் கேன் ஒன்லி ஃபைண்ட் சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டெம்பரவரி ரெமடிஸ். சரியான தற்காலிகமான தீர்வுகளை தான் கோர்ட்டால் வழங்க முடியும். அதன் அடிப்படையில் நாங்கள் கீழ்காணும் உத்தரவை தாக்கல் செய்கிறோம். ரிமெம்பர், ரெகக்னைஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் த டிகிரி ஆஃப் த சப்கோர்ட் மதுரை இன் OS நம்பர் 4 ஆஃப் 1920. அதாவது நினைவில் கொள்ளுங்கள், மதிப்பளியுங்கள், மரியாதை செலுத்துங்கள். எதற்கு? 1920ல மதுரை கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு. இதெல்லாம் யார்கிட்ட சொல்றாரு? இந்து முன்னணிக்காரன்ட்ட சொல்றாரு. மதிக்கிறதும் அவன் நம்புறதுக்கும் இதெல்லாம் அவங்க எல்லாம் செய்வாங்க. 2வது, the தேவஸ்தானம் shall alone light the deepam in திருப்பரங்குன்றம் hill and they alone shall light the deepam ordinarily in the traditional place of mandapam at Subramania Swami near உச்சி பிள்ளையார் கோவில். நியர் உச்சி பிள்ளையார் கோவில். உச்சி பிள்ளையார் கோவிலில் எப்போதும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் தான் ஏற்ற வேண்டும். அதையும் யார் ஏற்ற வேண்டும்? கோயில் தேவஸ்தானம். தேவஸ்தானம் தான் ஏத்தணும். இந்த இங்க இருந்து ஒருத்தன் தாடி வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி சொல்றாரு, the தேவஸ்தானம் shall not also allow any other person to light the deepam in any other place during this year. அதாவது 96ல வந்து இந்த ஆண்டில் யாரையும் அனுமதிக்காதீர்கள் அப்படின்றதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை யாராவது விளக்கேற்ற வேண்டும் என்று வந்தார்கள் என்றால் தர்கா படிக்கட்டு நெல்லித்தோப்பு இந்த பகுதிகளில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு 15 மீட்டராவது தள்ளி, அதுவும் 1920ல வழங்கப்பட்ட நீதி தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு விளக்கேற்றலாம். அதற்கு காவல்துறையினரிடம் உரிய அனுமதி பெற்று அவர்கள் செல்லலாம். விளக்கேற்றுறதுனா என்ன விளக்கு? இந்த பஸ் ஸ்டாண்டில் ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்டு டிப்போ ஒட்டி ஒரு 10 ரூபாய்க்கு மண் சட்டி விற்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து நீ ஏற்றலாம். அதை விட்டுட்டு இந்த பெரிய வேட்டியை கிழிச்சிட்டு அதுல நான் வந்து மௌலி துணி வைக்கிற மாதிரி துணி அடிச்சு கறிக்கட்டையை வச்சு முந்திரி பாதாம் பருப்பு எல்லாத்தையும் சுருட்டி அப்படி வச்சு நான் எரிச்சு கவகபன்னு அந்த வேலை இல்லை. 10 ரூபாய்க்கு இந்த தீக்குச்சி பத்த வைப்பாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்கிற இடம் தெரியாம பத்த வச்சுட்டு நீ போறதுனா போகலாம், அது யாரும் மறுக்க போறது இல்லை. இன்னும் சொல்ல போனா தர்கால பள்ளிவாசல்ல பாய்மார்களே கார்த்திகை அப்ப அழகழகா அடுக்கி டிசைனா தீபம் வைக்கத்தான் செய்வாங்க. ஆமா, அந்த வேலையை நீ செய்யலாம், தப்பு இல்ல. ஆமா, இதே 2014 சொல்றாங்க. என்னன்னா, நீதிபதி வேணுகோபால் என்ன சொல்றாரு, மகாதீபம் ஃபெஸ்டிவல் இஸ் கண்டக்டட் பை த டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் which comes under the HRNCE
The festival in question has never been celebrated jointly with the petitioner Sangam or with the others. It appears every year the temple administration alone takes care of the facilities of the devotees as they do it every year. ஒவ்வொரு ஆண்டும் கோயில் மட்டுமே அதை நடத்தி இருக்கிறது, வேறு யாரோடும் சேர்ந்தெல்லாம் கொண்டாடியதாக வரலாறே கிடையாது. ரெஸ்பாண்டன்ட் 1-2 அப்பயும் வந்து குதிரை சுண்ணல விளக்கேற்ற போறதை வந்து மதுரை எஸ்பியும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸும் தடுக்கிறாங்க. தடுத்ததுக்கு வந்து இவர் சொல்றாரு நீதிபதி, the real apprehension of respondent 1 and 2, it would raise religious tension resulting in serious outbreak of law and order issues, especially in view of the objections raised by the members of other religious communities. மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களையும் அடிப்படையாக கொண்டு சமுதாயத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை இவர்கள் ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் குதிரை சுனையில் விளக்கேற்றுவதன் மூலமாக என்று சொல்லி காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அப்படி தடுத்து நிறுத்தியதை the said order of the second respondent inspector of police in the considered opinion of this court cannot be found fault. அதை தவறு என்று நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஏனென்றால் freedom of religion is subject to the interest of public order. பொது ஒழுங்குக்கு உட்பட்டுத்தான் மத சுதந்திரம் என்பது இருக்க முடியும். so that it would not authorize the outrage of religious feelings of another class with the deliberate intent as per the decision அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வழக்க மேற்கோள் காட்டிட்டு அளவு குத்துறதுங்கிறது வந்து சடங்கு தான். ஆமா, அது ஓன் வாயில குத்துறது. ஆமா, போற வர குத்துறது இல்ல. அதே மாதிரி உனக்கு ஒரு சடங்கு இருக்குன்னா அந்த சடங்கு இன்னொருத்தரை புண்படுத்தாம செய்யறதுக்கு பேர் தான் சடங்கு. இதே தான் எல்லாருக்கும், கிறிஸ்டினுக்கும் அதுதான். வேளாங்கண்ணிக்கு போறவன் பூரா வரையும் கூப்பிட்டு வச்சு ராஸ்மிகா மந்தனாவுக்கு போட்டோ செப் பண்ணி மொட்டை ஓட்ட மாதிரி எல்லாருக்கும் மொட்டை ஓட முடியாது. முட்டி போட்டு வாடிப்பட்டியில் நடந்துவோம் அப்படின்னு எல்லாரையும் போற வரவங்க அங்க டீ கொடுக்க வந்த பையன் எல்லாம் நடந்து சொல்ல முடியாது. 96 ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு 2 கிளாஸ் இருந்தது இல்லையா, 3வது பாயிண்ட் 4வது பாயிண்ட் தனிநபர்கள் தீபம் ஏற்றுவதற்கு உரிய அனுமதி பெற்று போலாம் அப்படின்றத அதை 2014 ஜஸ்டிஸ் வேணுகோபால் கோட் பண்றாரு. The petitioner cannot take advantages of class 3 and 4 of the order dated 21/11/1996 passed by this court. நம்ம பார்த்த அந்த இது, since class 2 of the said order enjoins that the Devasthanam which is the owner of the hill to the extent indicated in the above said degree, அதாவது தேவஸ்தானம் தான் ஓனர் ஆஃப் தி ஹில், அது முழுமையா இல்ல 1920 சொல்லப்பட்ட அளவுக்கு அவர்களுக்கு ஓனர்ஷிப். அதுல கொஞ்சம் வந்து சிக்கந்தர் தர்காவுக்கு. ஆமா, தேவஸ்தானம் shall alone light the தீபம் in the traditional place of the மண்டபம் at சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் near உச்சி பிள்ளையார் கோயில். கடைசியா ஃபைனலா பஞ்ச் கொடுக்குறாரு. No religion prescribes that prayer should be performed by disturbing the peace of others, and in fact others' rights are also required to be honored and respected in the considered opinion of this court. சொன்ன ஜட்ஜ் பேர் என்ன? வேணுகோபால். வேணுகோபாலே சொல்லிட்டார் நோக்கு என்ன ஒய் பிரச்சனை. அப்ப நீதிமன்றம் தெளிவா இத்தனை முறை வரையறுத்து கொடுத்த ஒன்ன இன்னைக்கு வந்து இதுல இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சது மாதிரி அவங்க கண்டுபிடிக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. தெளிவா தெரியும். ரீஓப்பனிங் திஸ் கேஸ் அப்படின்ற லைனுக்கு வந்தா ஜட்ஜ்மெண்ட்டே வந்து பலார்னு அறையுங்கிறதுனால தான் தங்களுக்கேற்ற சாமிநாதன்கள் கிட்ட தங்களுக்கு ஏற்றார் மாதிரியான சில உருப்படிகளை இறக்கி தங்களுக்கு ஏற்றார் மாதிரியான நேரத்தில் நெருக்கமான சூழல்ல தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் பிளான்ட் பண்ணி ஒரு தீர்ப்பை வாங்கி அதன் மூலமாக சமூக பத்திரத்தை உருவாக்குறதுக்கு வேலை பார்த்துருக்குறானுங்க. ஏன்னா இவனுங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சு இந்த வேலையை பார்க்குறாங்க. அவங்க சைடில் நியாயம் இல்லை, நேர்மை இல்லை, அறம் இல்லை, ஆனாலும் வன்முறை செய்ய வேண்டும் என்கிற வன்மம் இருக்கிறது, செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இது வந்து கணேசன் வெர்சஸ், அதாவது ஹிந்து மகாசபா, அகில பாரதிய ஹிந்து மகாசபா கணேசன் வெர்சஸ் அதர்ஸ். அந்த கேஸ்ல அதே கேஸ்ல வந்து அப்பீல் போறாங்க. அந்த அப்பீல MM சுந்தரேஷ் சதீஷ்குமார் விசாரிக்கிறாங்க. அப்பீலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. அது 2017. அத 2017 சுப்பிரமணியம் வெர்சஸ் அதர்ஸ் கேஸ்ல மறுபடியும் இன்னொரு டிவிஷன் பெஞ்ச் கல்யாண சுந்தரம் பவானி சுப்ராயன் அவரும் மறுபடியும் சுட்டி காட்டுறாங்க. அதை தெளிவா சொல்றாங்க அப்படின்னா, certainly law and order is an issue to be kept in mind while doing so. எதை செய்தாலும் சட்டம் ஒழுங்கை மனதில் கொண்டுதான் செய்ய வேண்டும்னு 1994, 1995, 1996, 2014, 2014 கேஸ் 2, 2017 கேஸ் 2 எல்லா கேஸ்லையும் லா அண்ட் ஆர்டர் அதை மனதில் கொள்ளாமல் வேற எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா சாமிநாதன் லா அண்ட் ஆர்டராவது டேஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு விளக்கேற்றுறதுக்கு அனுமதிச்சுட்டு இருக்கிறாரு. என்னங்க 3 வருஷம் தொடர்ச்சியா நாங்க ஜெயிச்சிட்டோம், இதுக்கு மேலே இந்த லாவும் இந்த ஆர்டரும் எங்களுக்காக இல்லைன்னா என்னங்க அர்த்தம்னு செய்யறவங்க தான் இந்த வேலையை செய்யறாங்க. அவங்க 3 தடவை பவருக்கு வந்துட்டாங்கல்ல, இந்த பவரை வச்சுக்கிட்டு இந்த லா அண்ட் ஆர்டரை மாற்ற முடியாதா, நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லி
இந்தியாவின் ஆன்மாவாக இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய மனதில் பெரிய இடியை இறக்கி அவர் போட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான மத நல்லிணக்க சாதிய பிரிவினை எண்ணம் இருக்கக்கூடாத ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை சிதைக்கக்கூடிய வேலையை தொடங்கியிருக்கிறானுங்க. அதை தமிழ்நாட்டில இருந்து தொடங்குறானுங்கன்னு பாருங்க. ஏற்கனவே அங்க அந்த நாட்டில் முடிச்சிட்டானுங்க, தமிழ்நாட்டில இருந்து மறுபடியும் தொடங்குறானுங்கன்னா புரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஏன் தமிழ்நாட்டில் வந்து ஜஸ்டிஸ் வேணுகோபால், ஜஸ்டிஸ் எம் சுந்தரேஷ், ஜஸ்டிஸ் சதீஷ்குமார், ஜஸ்டிஸ் பவானி சுப்ராயன், ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம், இவங்க எல்லாரும் கொடுத்த தீர்ப்புல ஏன் லா அண்ட் ஆர்டரை குறிப்பிட்டு இருக்காங்க, ஏன் விளக்கத்தை அனுமதிக்க மாட்டாங்க, ஏன் இது நடக்குது அப்படின்னா, ஏன்னா தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்.